நம்ம வந்து விக்னேஷ்காக ஒரு அழகான ஒரு விஷயம் இங்க வந்து நடக்க போகுது. ஸோ அது என்ன அப்படின்றத ஒரு ஏவியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. விக்னேஷ் நல்ல பொறுப்பான பையன். அவன் 11th படிக்கும்போது அவங்க அப்பா தவறிட்டாரு. எங்கள் அப்பா கூட வந்துட்டு ப்ராப்பராக எங்கிட்ட ஒரு ஃபோட்டோவே இல்லை. சின்ன வயசில் நான் குழந்தையா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ 2011 சூப்பர் சிங்கரில் அப்பா என்னை ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ மட்டும் எனக்கு கிடைச்சா நான் லைஃப் டைம் வச்சு சீக்கிரமாவே அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் சீக்கிரமா நடக்கும். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி உன் புருஷன் பொண்ணம்மா. விக்னேஷ் தேங்க்யூ சார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னை தாலாட்டும் பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னை தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா மண்ணில் வந்து நானும் நகலல்லவா காயங்கள் கண்ட பின்பு உன்னை கண்டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் விக்னேஷ் ஹாப்பியா? Thank you so much. பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே என்னம்மா ஹாப்பி தானே நீங்க? சந்தோஷமா இருக்கா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஆக்சுவலாக இந்த வீடியோக்காக நான் இந்த சூப்பர் சிங்கர் வந்தேன். அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா ப்ராப்பராக எனக்கு உண்மையாலே எங்கள் அப்பா கூட ஒரு ஃபோட்டோ இல்லை. 12 இயர்ஸ் பேக் வந்துட்டு அவர் இறந்துட்டார். ஸோ அவரோட ஃபேஸே எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு நான் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் இது. எங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்களுக்கும் எங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு மொத்தமே இது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். இது தந்த விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி. சீசன் 3ல் இருக்கிற ஜட்ஜஸ் அன்னைக்கு இருந்த அந்த அத்தனை கலைஞர்களும் இன்றைக்கி இருக்கிற அத்தனை கலைஞர்களும் ஜட்ஜஸ் முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதுக்கு இன்னொரு காரணம் எங்கள் பொண்ணு. எங்களுக்கே தெரியும் விக்னேஷ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது, விக்னேஷ்க்கும் தெரியாது. எங்களை கூட்டிகிட்டு இங்கே டிக்கெட் போட்டு அவசர அவசரமாக வர சொன்னான். வந்து இங்கே பார்த்தப்போ தான் இங்கே தெரிஞ்சது அப்பாவை காட்ட போகிறாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதை விட என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. லைஃப் டைம் அவனோட ஆசை. விக்னேஷ் ராஜு அப்படின்னு நாங்கள் வந்து அவரை கூப்பிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருந்தோம். ராஜு அங்கிள் அதை கேட்டு அவ்வளோதானே ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கானது உங்ககிட்ட வந்து சேர்த்தாச்சு அப்படின்னும் போது எங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த இந்த ஸ்பெஷலான ஒரு ரவுண்டில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஃப்ரம் ஜான். அதை எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ். என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ என் உயிராரம்பம் நீ நெஞ்சின் ஆசையும் நீ தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே கனவென நம்பி எழுவேனே நீ கண் முன் தோன்ற வேண்டுமே
கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ, எந்தன் தேடலும் நீ. விக்னேஷ், உங்களுக்கு இந்த ஐ டோன்ட் நோ சயின்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னோட பர்த்டேக்கு இதே மாதிரி எனக்கும் வந்து சின்ன வயசில் இருக்கிற அப்பாவோட ஃபோட்டோ மட்டும்தான். இப்படி என்னோட பெரிய வயசும் நான் பெரிய பொண்ணாக இருக்கிற மாதிரி எங்கள் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ எனக்கு வந்து என் வீட்டுக்கு கிஃப்டாக ஒருத்தவங்க என் பர்த்டேக்கு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் மாறிடுச்சு, உண்மையாகவே மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சி வாழ்க்கையில் வந்து ஓகே அடுத்தது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு வந்த ஒரு டைம். இது உங்கள் கையில் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. மிஸ்டர் ராஜு உங்க பக்கத்துல இருந்து என்னெல்லாம் உங்களுக்காக பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி உங்க குடும்பத்தை சந்தோஷமா கைட் பண்ண போறாரு. அவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. எப்பவும் இருக்கு அவரோட ஆசீர்வாதம், அதான் இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்து. இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி இங்கே இதை பார்த்து தான் எழுச்சிக்கிறோம் காலையில். சீரியஸாக்கா, ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலக்கா. இது மாதிரி ஒரு மூமெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அம்மா சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் வரும்போதே சொன்னீங்க எப்படியாச்சும் அதை எடுத்து கொடுங்க, அது வேணும், அதோடு சேர்ந்து நானும் நின்று கட்டி பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுன்றோம். அந்த ஃப்ரேமை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோமா? என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, தொட்டிலாய் என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டும். என்னோட லைஃப்லேயே இவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. எனக்கு கூட பிறக்காத அண்ணன் விக்னேஷ் ஒருத்தர் போனால் கூட போதுமே. இந்த மேடையில் வந்து நிறைய பாண்ட்ஸ் உருவாகும், நிறைய அழகான பாண்ட் வந்து உருவாகும். அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட இருக்கும். அப்படி இன்னைக்கு இன்னொரு அழகான பாண்ட் உருவாகி இது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே அழகாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாகவே என்னோட தம்பி, ஏன்னா அப்படி தான் அவன் என் கூட இருப்பான், நானும் அவன்ட்டு அப்படி தான் இருப்பேன். நான் சீரியஸாக சொந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன